ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலில் இன்ஃபினிட்டி கேலண்டர் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுனா, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சு. அதில் வந்துட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி 7 ஹோல்ஸ் வச்சு 2 சைடுமே வச்சு இருக்கும். அதை கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் க்ளோஸாக வச்சு சீல் பண்ணியிருக்கேன் கம் வச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு 3 சர்க்கிள் இருக்கணும். பெரிய சர்க்கிள், மீடியம் அண்ட் சின்னது. அந்த பாக்ஸில் இருக்கு இல்லையா ஹோல்ஸு, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹோல்ஸில் போடுற மாதிரி பெருசு, சின்னது, மீடியம்ன்ற மாதிரி 3 சர்க்கிள் எடுத்துகிட்டு அதை வந்து பேப்பரில் அந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணி அந்த ஒயரை சுற்றி சீல் பண்ணிக்க போகிறோம். ஒயர் மீன்ஸ் அந்த கம்பியை சுற்றி சீல் பண்ண போகிறோம். ஏன்னா வெறும் கம்பியை வச்சு நம்ம கேலண்டர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதை சுற்றி பேப்பர் சீல் பண்ணுறதுக்காக நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக நீங்கள் ஸ்ட்ரிப் பேப்பர் எடுத்து சுற்றினீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஈவனாக வராது, ஃபுல்லாக கம்பி வந்து கவர் ஆகாது. பட் இப்படி சுற்றினோன்னா கம்பி வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும். அதனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பர்ஸ் நம்ம வேறு ஏதாவது கிராஃப்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா சுற்றிட்டு கம்பியை வந்து ஒன் சைடு வந்து கொஞ்சம் ஓப்பனாக விடணும். ஏன்னா வந்து இந்த பாக்ஸில் நம்ம ஹோல்ஸில் விடணுன்றதுனால ஒரு சைடு ஓப்பனாக இருந்தால் தான் கம்பி வந்து உள்ளே விட முடியும். ஃபுல்லாக நீங்கள் ஓட்டிட்டிங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறத இன்சர்ட் பண்ண முடியாது. சேம் வே வந்து 3த்தையுமே வந்து 3 சர்க்கிளையுமே ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த 7 ஹோல்ஸில் நடுவில் இருக்க ஹோல்ஸை விட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 ஹோல்ஸில் வந்து சின்ன சர்க்கிள், மீடியமில் வந்து அடுத்த 2 ஹோல்ஸில், அதுக்கப்புறம் பெரியசை வந்து ஃபஸ்ட்டு இருக்க அந்த முதல்ல இருக்கிற 2 ஹோல்ஸ்லேயுமே வந்து விட்டு ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஹோல்ஸ் இல்லாத பாக்ஸ் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து இதை வந்து கார்ட்போர்டில் ரெடி பண்ணலாம். ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கேலண்டரில் இந்த ரிங்ஸ் வந்து டேட்ஸ் மாற்றுறதுக்கோ மந்த்து மாற்றுறதுக்கோ சுற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளூ கலர் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஃபாயில் ஷீட் வந்து சுற்றுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 லைன்ஸ் தெரிகிற மாதிரி ஒரு ஹோல்ஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். டே, மந்த்து அதெல்லாம் தெரியறதுக்காக நான் வந்து ஹோல்ஸ் போட்டேன். பட் அது அந்த அளவுக்கு கிளியராக தெரியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் வைட் ஓப்பனாக வந்து ஓப்பன் பண்ணி விட்டேன். அது வந்து ஃபைனல் அவுட்புட்டில் தான் தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபாயில் ஷீட்டை வந்து ஃபுல்லாக சுற்றிக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு பேஸ் மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அதை டேட்டோ மந்த்தோ ஒட்டும் போது அது வந்து கிளியராக தெரியும், நல்லா ஒட்டிக்கும் கூட. கம்பிலாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அதில் நம்ம வந்து எதுவுமே பேஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி 3 சர்க்கிள்லையுமே நான் வந்து ஃபாயில் ஷீட்டை வந்து நல்லா சுற்றி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு பழைய கேலண்டரில் வந்து மந்த்து, டேட்டெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹெவி க்ளூ யூஸ் பண்ணி ஜனவரி, ஃபெப்ரவரி அந்த மந்த்தெல்லாம் வந்து மீடியம் சர்க்கிள்லேயும், டேஸை வந்து ஃபஸ்ட்டு இருக்க பெரிய சர்க்கிள்லேயும், சென்டரில் இருக்க சின்ன சர்க்கிளில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த இது நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒன் to 31 வரைக்கும் அந்த மேலே இருக்க சர்க்கிளில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது இன்ஃபினிட்டி கேலண்டர்னால இதில் நான் வந்து இயர் வைக்கலை. இது எந்த இயருக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து டெக்கரேஷனுக்காக என்கிட்ட இருந்த அட்டையில் கட் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். இது அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வைட் ஓப்பனாக இருக்கனால நமக்கு டேட்ஸ் வந்து கிளியராக தெரியும். டேட்டு, மந்த்து, டேஸ். அதுக்கப்புறம் மேலே வந்து இன்ஃபினிட்டி கேலண்டர்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இன்ஃபினிட்டி கேலண்டர் ரெடி ஆகிடுச்சு. இது நிறைய பேருக்கு கிஃப்டாகவும் கொடுக்கலாம், உங்கள் ஃபோட்டோவும் இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
சென்டரில் வந்து உங்கள் ஃபோட்டோ கூட ஒட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.